நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் மாட்சிமையும் பெலனும். ஸ்தோத்திரமும் கனமும் மாட்சிமையும் பெலனும். மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். சகலமும்
மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, உம்மை ஆராதிக்கின்றோம், பார்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், பார்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறார். தன் மகிமையோடு நம் நடுவிலே அவர் இறங்கி வந்திருக்கிறார். சரீர இரத்தத்தோடு, ஆன்மாவோடு, தெய்வீகத்தோடு நற்கருணையில் அவர் வீற்றிருக்கிறார். ஆதி முதற்கொண்டு நம் விசுவாசமும் இதுவே. ஆகவே அவரை துதியுங்கள், நன்றி என்று சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் என்று அவருக்கு புகழ் பாடுங்கள். அவர் செய்த நன்மைகளை நாம் சொல்லி முடிக்க முடியாது. ஆகவே ஆண்டவரே, எங்கள் நாவினாலே உம்மை துதிக்கிறோம். எங்கள் இதயத்தினுடைய துதி பலிகளால் உம்மை ஆராதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிட பொழுதும் நீர் எங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்துகிற தகப்பனாக இருக்கிறீர், நண்பனாக இருக்கிறீர், ஆறுதல் தருகிற என் தாயை போல இருக்கிறீர். எனக்கு நெருக்கமாய் என் இருதயத்தோடு கலந்து இருக்கிறீர். உம்மை துதிக்கிறேன் சுவாமி. நீ நல்லவர். எனக்கு நீ சுகத்தை கட்டளை கொடுக்கிறீர். நன்றி அப்பா. இஸ்ரவேல் மக்களை கட்டாந்தரையில் செங்கடலின் நடுவிலே நடக்க செய்தது போல் ஆண்டவரை எனக்காக நீர் வழிகளை ஆயத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறேன் சுவாமி. என் எதிராளிகளுடைய கைக்கு என்னை நீர் தப்புவிக்கிறேன். எனக்காக வெட்டப்பட்டிருக்கிற குழியில் நான் விழுந்து விடாதபடி தேவர்களுடைய மகிமை என்னை காத்து வருகிறதற்காக நன்றி. இரவும் பொழுதும் உடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து என் உறக்கத்திலும் அவர்களின் அருகிலிருந்து என்னை காப்பதற்காக நன்றி சுவாமி. பரம ரகசியங்களை வெளிப்படுத்தி ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் இந்த நேரத்தை கொடுப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, என் குடும்பத்தை, என் இருதயத்திற்கு சம்பந்தமானவர்களை, என் உறவினர்களை, என் நண்பர்கள் அத்தனை பேரையும் நினைவு கூர்ந்து உம்மை துதிக்கிறேன் சுவாமி. யாரெல்லாம் உம் அருகில் இருக்க வேண்டும் என்று, உம் ஆசிரியரை வேண்டும் என்று செபிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த இடத்தில் கொண்டு வந்து உடைய பாதத்தில் சமர்ப்பித்து செபிக்கிறேன். இயேசுவே, உம்முடைய இதயத்திலிருந்து எங்களுக்கு ஆறுதலும் பலனும் மன்னிப்பும் கிடைக்கிறது. இன்றைக்கு கூட சுவாமி, உம்முடைய இதயம் எங்களுக்காக திறக்கப்படுவதா, அந்த அன்பு இதயத்திலிருந்து இது எங்களோடு பேசுவீரா. உம்மை ஆராதித்து துதிக்கிற இதே வகையில் எங்கள் ஆத்துமா உம்முடைய வார்த்தையினால் போஷிக்கப்படுவதா. உம்முடைய ஆவியானவர் அக்னி வடிவிலே எங்கள் நடுவிலே இறங்கி வந்து இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் இருக்கிற இடத்திலே உம்முடைய வல்லமை இறங்கி தொடுவதாக. நீர் அண்மைக்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் கடவுளாகலாம். ஆண்டவரை, கடல் கடந்து வேறு தேசங்களில் ஆண்டவரை பணிக்காக, படிப்புக்காக சென்றிருக்கிற ஒவ்வொருவரும் கூட என்னுடைய வல்லமை தொடுவதா. என் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வல்லமை தொடுவதா. ஆண்டவரே, என் குடும்பத்தில் நோயோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய கரம் இறங்கி வருவதா. எங்கள் குடும்பத்தில் தாழ்வடைந்து, சோர்வடைந்து, பலவீனம் அடைந்து, படுக்கையிலிருந்து எழ முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கும்படி நீர் இறங்கி வருவீரா. நீர் வாக்குத்தத்தம் செய்ததன்படி எங்கள் ஜெபத்தை இன்றைக்கு அங்கீகரித்து எங்கள் துதிகளை தூபமாய் நீர் ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஆராதனை. பரிசுத்த ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியே உமக்கு ஆராதனை, பரிசுத்த ஆவியே உமக்கு ஆராதனை, ஆவியே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியே உமக்கு நன்றி. பரலோக பிதாவே உமக்கு நன்றி, பரலோக பிதாவே உமக்கு நன்றி,
பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே உமக்கு பரலோக ஸ்தோத்திரம். பிதாவே உமக்கு ஆராதனை. பரலோக பிதாவே உமக்கு ஆராதனை. நற்கருணை நாதரே உமக்கு நன்றி. நற்கருணை நாதரே உமக்கு நன்றி. நற்கருணை நாதரே உமக்கு ஸ்தோத்திரம். நற்கருணை நாதரே உமக்கு ஸ்தோத்திரம். நற்கருணை நாதரே உமக்கு ஆராதனை. நற்கருணை நாதரே உமக்கு ஆராதனை. ஹalleluya 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 ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. இயேசுவை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு இயேசுவே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே. உமக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே. எங்களை உமக்கு காணிக்கையாக்குகிறோம் இயேசுவே. எங்களை உமக்கு காணிக்கையாக்குகிறோம் இயேசுவே. எங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவே. எங்களை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்பு செய்யப்படுகிற கடவுளுடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இயேசுவின் இதயத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை, உயிர் தருகிற வார்த்தையை, விடுதலை கொடுக்கிற வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி சொல்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாம் ஒரு பாத்திரத்தை போன்றவர்கள். அந்த பாத்திரம் காலியாக இருக்கும் பொழுது அதை நாம் ஏதாவது ஒரு பொருளை கொண்டு நிரப்ப முடியும். ஒரு பொருளை கொண்டு அந்த பாத்திரத்தை நிரப்பிவிட்ட பிற்பாடு வேறு ஒரு பொருளை கொண்டு அந்த பாத்திரத்தை நிரப்ப நாம் முயலும் பொழுது அது முடியாது. ஏற்கனவே அதை நிரம்பி இருக்கிறது. ஆகவே ஒன்று செய்யலாம். ஏற்கனவே எதனால் அந்த பாத்திரம் நிரம்பி இருக்கிறதோ அதை காலி செய்து நாம் எதனால் நிறைக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதனால் நிறைக்க முடியும். ஆகவே இரண்டு கத்தி ஒரே உரையில் இருக்க முடியாது என்று சொல்வது போல நீங்கள் அல்லது நாம் கடவுளால் நம்மை நிறைத்துக் கொள்ள வேண்டும். நான் கடவுளால் என்னை நிறைத்துக் கொள்ளாத பொழுது ஏதோ ஒன்று என்னை நிறைத்துவிடும். யாரோ ஒருவர் என்னை நிறைத்து விடுவார். நீங்கள் காண்கிற இந்த பலிப்பிடம் கடவுளுடையது. கடவுளுடைய பிரசன்னத்தால் நிரம்ப வேண்டிய இந்த பலிப்பிடம் எப்பொழுதுமே அப்படியே விட்டுவிட்டால் இந்த பலிப்பிடம் வேறு எதற்காகவோ பயன்படுத்தப்படும். அதே போலத்தான் நம்முடைய இருதயங்களில், இருதயம் என்கிற பலிப்பிடத்தில் கடவுளுக்கு இடைவிடாமல் துதியும் ஆராதனையும் நன்றியும் ஸ்தோத்திரமும் நாம் செய்யவில்லை என்றால் இந்த இருதயத்தில் வேறொன்று வந்து குடியிருக்கும், அல்லது வேறொருவர் குடியிருப்பார்கள். இதை நாம் பழைய ஞான உபதேசம் படித்த பொழுது ஒரு இருதயம் இருக்கும், அது முழுவதும் பிரகாசமாக இருக்கும். இன்னொரு படம் இருக்கும், வானதூதர்களும் அந்த ஒளியும் வெளியே நிற்பார்கள், உள்ளுக்குள்ளே தேளும் பாம்பும் விஷமுள்ளதும் எல்லாம் உள்ளே இருக்கும், அந்த உள்ளே இருள் பரவி இருக்கும். அப்பொழுது அடுத்த படம் என்ன சொல்லும்? பிசாசு அதை ஆட்சி செய்வது போல. அடுத்த படம் என்ன சொல்லும்? ஒரு வானதூதர் விளக்கை கையில் எடுத்துக்கொண்டு அந்த இருதயத்திற்குள் நுழைவார். அப்பொழுது அந்த பேயும் பாம்பும் தேலும் மற்ற கொடூரமான உருவங்களும் வெளியே ஓடுவதை அந்த படம் காட்டி நமக்கு விளக்கி இருக்கிறார். ஆகவே என் இருதயத்தினுடைய நிறைவையே வாய் பேசும் என்று வேதம் சொல்கிறது. என் இருதயத்தின் நிறைவையே வாய் பேசும். ஒருவனை அல்லது ஒருத்தியை அவன் பேச்சை வைத்தே நாம் கண்டுபிடித்து விட முடியும். இந்த பேச்சை உருவாக்குவது எது? என்னுடைய சிந்தனை. நான் எதை சிந்திக்கிறேனோ the mind produce the word. என்னுடைய நினைவுகள் வார்த்தையை உருவாக்குகிறது. இந்த நினைவு வார்த்தை இது ரெண்டும் நாம் ஒத்து போகும்போது அடுத்தது செயல்பாடுகள் ஆரம்பமாகிறது. எதை சிந்திக்கிறோமோ, எதை பேசுகிறோமோ அதை செய்ய ஆரம்பித்து விடும். ஆகவே இந்த சிந்தனையை நிரப்புகிற காரியம் இந்த கண்ணும் காதும் வாய்களும் உணர்வுகளும் செய்கின்றன. What we experience, what we gather through our five senses, it becomes our thoughts. 5 புலன்களால் நாம் எதையெல்லாம்
கற்கிறோமோ அல்லது உட்கொள்கிறோமோ அல்லது உணர்கிறோமோ அவையெல்லாம் நமக்கு எண்ணங்களாக உருவாகிறது. இதை நான் ஆழமாக சொல்ல விரும்புகிறேன். தன்னுடைய தாயை கல்ல கொண்டு ஒருத்தர் அடிச்சிட்டான். போன மாசம் அந்த அம்மா போன் பண்ணி, என் பையனே என்னை அடிச்சிட்டான். ஏன் அடிச்சிட்டான் என்பது வேறு கதை. ஆனால் அவனுக்கு தாயை கல்லை கொண்டு அடிக்க வேண்டும் என்கிற உணர்வு எங்கிருந்து வந்தது? அல்லது சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளி என்று தவறு இழைக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஜெயில் போல அந்த இடம் சீர்திருத்த பள்ளி என்று சொல்வார், அங்கே சேர்ப்பார். அந்த இடத்திற்கு நான் போயிருக்கிறேன். எல்லாம் சின்ன சின்ன பிள்ளை. கேட்கும்போது நீங்கள் எந்த தவறுகளை செய்தீர்கள் என்றால், ஒரு திருடு, ஒரு பொய் என்று சொன்னால் பரவாயில்லை, கொலையும் செய்திருக்கிறார். ஆகவே இந்த சின்ன குழந்தைகளுக்கு கொலை செய்யவோ அல்லது வேறு விதமான பாவங்களை செய்யவோ கற்றுத்தந்தது எது? அவர்கள் எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள்? அல்லது நாம் எங்கிருந்து கற்றுக்கொண்டோம்? இச்சையோடு நோக்குவதற்கோ அல்லது வஞ்சகத்தோடு பேசுவதற்கோ அல்லது ஒருவரை ஏமாற்றுவதற்கோ நாம் எங்கிருந்து கற்றுக்கொண்டோம்? சண்டைகள் என்று வருகிற பொழுது நம்முடைய கண்ட்ரோலையும் தாண்டி நம்முடைய வார்த்தையில் சாபங்களும் அசிங்கமான வார்த்தைகள் வருகிறது. எங்கிருந்து வருது? இப்படியே வருதா? உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். நாம் எதை நம்மை சேர்த்து வைத்திருக்கிறோமோ அது வெளிப்படும். ஆகவே சிந்தனை, என்னுடைய வார்த்தை, செயல்பாடு, அதுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் திருப்பலியில ஜெபிப்போம். பார்த்தீங்களா? எல்லாம் வல்ல இறைவனிடம் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் 4வது கடமைகள் தவறியதால். திருச்சபை உணர்ந்து இந்த 4 காரியங்கள் தான் நாம் தவறி போகிறோம். சிந்தனையாலும் சொல்லாலும் நம்முடைய செயல்களாலும் கடமைகளை தவறினாலும். இது 3 அடிப்படும் பொழுது நாம் கடமையை செய்ய மாட்டோம். என் சிந்தனை கெட்டு போகும்போது, என் சொல் கெட்டு போகும் பொழுது, என்னுடைய செயல்கள் கெட்டு போகும்போது என் கடமைகள் செய்யப்படாமல் விட்டுவிடப்படும். ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி இந்த முதல் செய்தியை கிரகித்துக் கொள்ளுங்கள். எண்ணங்கள் நம்ம தான் உருவாக்குறோம். அந்த எண்ணங்களை உருவாக்குறது எதனால்? நாம் பார்க்கிற காட்சியினால், நாம் கேட்கிற காரியங்களினால், நாம் உட்கொள்கிற பொருட்களினால், நாம் தொடுகிற உணர்கிற காரியங்களால் அது செயல்பாடாக மாறுகிறது. இந்த செயல்பாடுக்கு வந்துவிட்ட பிற்பாடு நாம் கடமையை தவறுகிறோம். எங்கள் ஊரில் நான் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய தாய் தன்னிடத்தில் இருக்கிற காசு சில பேருக்கு வட்டிக்கு கொடுப்பதில்லை. அப்பொழுது ஒரு மனிதர் ஒரு முக்கியமான பதவியில் வாழ்ந்தார். எங்க அம்மாவுக்கு ஒரு 10,000 வாங்கியிருக்கிற வச்சுங்க, அடுத்த நாளே அதை வந்து அடைத்து விட்டார். எப்படி அடைச்சா? நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன். இது பாருங்க, பேக்கெட்ல இருந்து எடுத்து போடுறார், இந்த பேக்கெட்ல இருந்து எடுத்து போடுறார், இந்த 2 பேக்கெட்ல இருந்து எடுத்து போடுறார். சுருட்டி வைக்கப்பட்ட நோட்டுகள், அவற்றையெல்லாம் நீட்டி பொழுது 100, 200, 50, 500 என்று அதெல்லாம் நீட்டப்பட்டு அவர் 10,000 ஒரே நாளில் அடைத்தார். அவர் போய்விட்ட பிற்பாடு என் தாயை கேட்டம்மா, எப்படிமா அவருக்கு எவ்வளோ காசு? அவர் டிராஃபிக்ல வேலை பண்றாரு. ஓ, அப்போ ஒரு நாளைக்கு 10,000 அவரால் அடைக்க முடியும் என்றார். மாசத்துக்கு எவ்வளவு சம்பளம்? கவனித்து பாருங்கள். ஆகவே ஒருவருடைய எண்ணங்கள், நாம் எதற்காக இந்த அலுவலில் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறக்கிற பொழுது, தன் வார்த்தையில் தவறுகிற பொழுது அவன் செயல்பாடுகள் தவறி போகும். அதனால் கடமை தவறி போகும். இந்த லஞ்சம் வாங்கிட்டு போ, லைசன்ஸ் இல்லாததுனாலையும் சிறு பிள்ளைகள் வண்டி ஓட்டுறதுனால எத்தனையோ கொலைகள் நடக்கிறது, விபத்துக்கள் நடக்கிறது. ஆகவே லைசன்ஸ் எல்லாம் எப்படி ஓட்டுன? ஆகவே அந்த ஆர்டிஓ ஆபீஸ்லயும் சரி, அவர்களை பரிசோதிக்கிறவர்களும் நேர்மை உள்ளவர்களாக ஸ்ட்ரிக்டா இருந்திருந்தால் இப்படி இருந்திருக்கார். அதை அவர்கள் மேல் பழி போடாம, பணத்தை கொடுத்து எதையும் சாதித்து விடலாம் என்று நினைத்து அப்படியே வாழ பழகிவிட்டவர்கள் எங்கு சென்றாலும்
அவர்கள் திருத்த முடியாது இல்லையா? திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அல்லேலூயா. ஹalleluya. ஆகவே என் சிந்தனை, என் சொல், என் செயல்கள், என்னுடைய கடமை தவறுகள் ஆகியவற்றுக்காக நாம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு சிறு பையன் இருந்தான். பஜாருக்கு போகும்போது ஒரு இடத்தில் கேஸ் பலூன் விற்று கொண்டிருந்தார். நான் சிறிதாக இருக்கும்போதும் சரி, நீங்களும் சரி, அந்த பலூன் காற்றில் தானாகவே பறக்கிறது என்பது நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். விட்டுட்டா ஓடும். அதை நாம் பத்திரமாய் பிடித்துக் கொள்வோம் இல்லையா? அப்ப அந்த சின்ன பையன் போய் வண்டி பக்கத்துல நின்று அதை ஆசையோடு பார்த்து கொண்டிருந்தான். அவன் கையில காசு இல்லை. அப்பொழுது பலூன் விற்கிறவனை பார்த்து அவர் என்ன கேட்டா, இந்த சிவப்பு பலூன் மேல போகுமா? போகும். இந்த மஞ்சள் பலூன் மேல போகுமா? போகும். இந்த வெள்ளை பலூன் போகும். அந்த ப்ளூ பலூன் போகும். இந்த வயலட் கலர் பலூன் போகும். அவர் சொன்னார், என்னப்பா உன் பிரச்சனை? கடைசியா கேட்டேன், இந்த கருப்பு பலூன் மேல போகுமா அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னாரா, எந்த கலரா இருந்தாலும் மேல போகும்பா, ஆனா அந்த பலூனுக்குள்ள எந்த காத்து இருக்கிறதோ அதன் பொருட்டு. நம்ம வாயில ஊதிட்டு வச்சோம்னா சிவப்பு பலூன் கூட மேல போகாது. அது எதனால் நிறைக்கப்பட வேண்டுமோ அந்த கேஸினால் நிறைக்கப்படுகிற பொழுது கலர் முக்கியம் அல்ல, அது உள்ளே இருப்பது. ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஒரு குடும்பத்திலேயோ அல்லது கல்லூரியிலேயோ ஒரு பொறுப்பிலேயோ அல்லது குருத்துவத்தில் படிக்கிறீங்களோ, எது இருந்தாலும் நீங்கள் கடவுளால் உங்களை நிரப்பிக் கொள்ளவில்லை என்றால், அல்லது கடவுள் உங்களை எதனால் உங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லுகிறாரோ, கேட்கிறாரோ, அதனால் நீங்கள் நிரப்பிக் கொள்ளாத பொழுது அப்படியே தான் இருக்கும். அப்படியே தான் இருக்கும். ஆகவே ரெண்டு டேஞ்சர். ஒன்று, நான் நிரப்பாமல் இருக்கும் பொழுது வேறொன்றினால் நான் நிரப்பப்படுகிறேன். அதுதான் முதல்ல பார்த்தோம். இரண்டாவது, நான் நிரப்பாமல் இருக்கும்போது உயர்வதில்லை. என் எண்ணங்கள் உயர்வதில்லை. என் பேச்சு தரக்குறைவாக இருக்கும். என் நடவடிக்கைகள் தரக்குறைவாக இருக்கும். நான் சில பிள்ளைகளோடு அன்பாக பழகுவதுண்டு. அவர்களை நம்பி சில இடங்களுக்கு, வீடுகளுக்கு ஜெபத்திற்கு கூட்டிக் கொண்டு போயிருக்கிறேன். ஒரு நாள் இப்படி நான் கண்டுபிடித்தேன். அந்த பையன் அந்த வீட்டில் இருந்த பெண்களை எல்லாம் தன்னுடைய வீடியோ எடுத்து ஜெபம் முடித்து வந்த பிற்பாடு அவர்களை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறான். ஜெப நேரத்தில் எல்லோரும் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அவனுடைய நினைவுகள் வேறு விதமாய் இருந்தது. அதே போல்தான் இன்னொரு நாள் என்னுடைய வீட்டிற்கு என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அடிக்கடி ஜெபத்திற்கு கூட்டிட்டு வர உண்டு. என் தாய் திட்டுவாங்க, ஏன் அந்த பையனை கூப்பிட்டு வர, இந்த பையனை ஏன் கூப்பிட்டு வர, மொழியே சரியில்லையே அப்படின்னு சொல்ல. எங்க அம்மா மேல கோவப்பட, என்னம்மா பெரிய நீ தீர்க்கதரிசியா, ஏன் அப்படி சொல்ற, நீங்க அம்மா மேல கடிந்து கொள்ளு. அப்பொழுதெல்லாம் ஒருவன் வருவாங்க. கடைசியில் ஒரு மாதம் கழிச்சு வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. என்னன்னா, வந்தவங்க எங்க வீட்டில் நாங்கள் கூட்டு குடும்பமாக பெரிய அண்ணனுடைய மகளை அவன் பார்வையில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். ஆகவே இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், சிந்தனை கெட்டு போகிற பொழுது நம்முடைய பேச்சு கெட்டு போகும். பேச்சு கெட்டு போகிற பொழுது நம்முடைய செயல்கள் கெட்டு போகும். நம் கடமை தவறிவிடுவோம். நாம் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன என்பதை நாம் மறந்து விடுவோம். அதுதான் நம்முடைய சிந்தனைகளை நாம் சீர்தூக்கி பார்க்க இன்றைக்கு இயேசு அழைக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே எஜமானனே. என் இயேசு ராஜனே, எஜமானனே. என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே.
மகிமைக்கு அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. கரங்களை உயர்த்தி எஜமானனே என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் பேச்செல்லாம் என் செயலெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. ஹல்லேலூயா. Hallelujah. அன்புக்குரியவர்களே, ஒரு அடிமையை விலை கொடுத்து ஒரு எஜமானர் வாங்குற பொழுது அவர் எஜமானுக்கு சொந்தமாகி விடுகிறார். ஆகவே எஜமானுக்கு சொந்தமாகிவிட்ட பிற்பாடு அவர் எஜமானுடைய ஆலோசனைகளை தன் ஆலோசனையாக, எஜமானுடைய சித்தத்தை செய்வதற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்ன அவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அது இயேசு கிறிஸ்து நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அவர் கொடுத்தது சாதாரணதல்ல, அவருடைய ரத்தம். அவர் விலையாய் கொடுத்தது அவருடைய உயிர், அவருடைய வாழ்க்கை. நமக்காக அவர் கையளித்தார். இப்பொழுது நாம் நமக்கு சொந்தம் இல்லை. ஹல்லேலூயா. Hallelujah. நான் எனக்கு சொந்தம் இல்லை. என்னில் இருப்பது எதுவும் என்னுடையதில்லை, நான் விரும்பியதை செய்வதற்கு. ஆகவே தான் ரோமையர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இந்த சத்தியத்தை உணர்ந்த பவுல் இப்படி சொல்கிறார்: உங்கள் உடலை கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக சமர்ப்பிக்க. நீங்க கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய காணிக்கை 1 கோடி அல்ல. இன்றைக்கு சில கோயில்களில் கோடி கோடியாக பணம் வருகிறது, கிலோ கணக்கில் தங்கம் வருகிறது, கிலோ கணக்கில் வெள்ளி வருகிறது. சில பேர் தங்களுடைய நில பத்திரத்தை கோவிலில் எழுதி உண்டியல் போடுகிறார். சில பேர் தங்களுடைய தாலியை அவ்வளவு 4, 5, 10 பவுனை அப்படி போடுகிறார். அதை பார்க்கிறவர்கள் அத்தனை பேரும் மிரட்சி அடைந்து அந்த தெய்வம் எவ்வளவு வல்லமையுடையது என்றால் இவ்வளவு காணிக்கைகள் வருகின்றன என்று பேசுகிறார்கள். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறார்? உன்னை கொடுக்காமல் நீ எதை கொடுத்து என்ன பிரயோஜனம்? உன்னை கொடு. கடவுளுக்கு தேவை நீ. கடவுள் விரும்புவ பலி உன்னுடைய நொறுங்கிய உள்ளம். கடவுளுக்கு தேவை நீ. கடவுளுக்கு வேண்டியது நீ. தானியேல் புஸ்தகத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது
அந்த ராஜா நெபுகத்நேசர் சொன்னார், எங்கள் தெய்வம் எவ்வளவு வல்லமையுடைய தெய்வம் தெரியுமா, நாங்கள் படையல்களை படைத்து அந்த தெய்வத்திற்கு முன்பாக வைப்போம், அந்த தெய்வம் இரவில் வந்து அனைத்தையும் உட்கொள்கிறது என்று தெரியுமா உனக்கு என்று சொல்லும்போது தானியேல் சொன்னார், அரசரே எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கல, நீங்கள் படையல்கள் எல்லாம் படையுங்கள், நாளைக்கு தெய்வம் உட்கொள்கிறதா அல்லது யார் உட்கொள்கிறார் என்பதை உங்களுக்கு நிரூபிப்பேன் என்று சொல்லி அவர் விக்கிரகத்திற்கு முன்பாக படையல்கள் எல்லாம் படைத்தார்கள். அப்பொழுது தானியேல் வந்து சாம்பலை அந்த பூஜை அறையில் தெய்வத்தின் முன்பாக ஃபுல்லா தூவி விட்டார். அவர் காலையில் எல்லோரிடம் வந்த பொழுது அந்த படையல்கள் எல்லாம் சாப்பிடப்பட்டன. அப்பொழுது ராஜா சொன்னார், பார்த்தாயா எங்கள் தெய்வம் எப்படி வந்து உட்கொண்டு போய்விட்டு இருக்கிறது என்று அவர் சொல்லும்போது தானியேல் சொன்னார், சற்று பொறுங்கள், இந்த கால் தடங்கள் யாரது என்று கேட்டார். அதில் பெரிய மனிதர்கள், சிறு குழந்தைகள், ஆண்கள் என்று பல பேருடைய கால் தடங்கள் இருந்தன. அவர் அந்த கால் தடங்கள் எங்கே போகிறது என்று நடத்திய பொழுது அது ஒரு சுரங்க பாதைக்கு போனது. அந்த சுரங்க பாதையை திறந்து அவர்கள் போன பொழுது அது அவருடைய அரசவையில் பணி செய்த குருக்கள், அவர்களுடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து சாப்பிட்டு போனதை அன்றைக்கு கண்டுபிடித்தார். ஆகவே நீங்கள் அறிவில்லாமல் போகும்படி, விழிப்பாக இல்லாதபடி ஆதி காலத்திலிருந்து சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு விட்டன. பாவம், குற்றம், இது செய்தால் தீட்டு, இப்படி என்று தெய்வத்தின் மேல், கடவுள் மேல் அன்பு செய்வதற்கு பதிலாக சட்டங்கள் பெரிதாகி பயத்தை உண்டாக்கி விட்டார். ஆகவே பயத்தின் அடிப்படையில் மக்கள் என்ன பெரிய தவறு செஞ்சாங்க, எல்லா வழிபாடுகளையும் கட்டாயத்தின் பேரில், வலுவந்தம் பெயரில் அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். வெளியரங்கமாக, உள்ளுக்குள் எந்த மாற்றமும் இல்லாமல் வெளியரங்கத்தில் செய்துவிட்டு திருப்தி அடைந்து திருவிழாக்களை முடித்துவிட்டு போவார்கள். அவர்கள் உள்ளம் அப்படியே தான் இருந்தது. ஆகவே தான் நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் முதல் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து முதல் பிரசங்கம் என்ன சொன்னாரு தெரியுமா? மத்தேயு சுவிசேஷத்தை நாம் எடுப்போம், மார்க்கு சுவிசேஷம் சரி, எங்கிருந்தாலும் இயேசு முதல் பிரசங்கம் அவர் என்ன செஞ்சார் என்பதை நாம் பார்ப்போம். Hallelujah. 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 இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. 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 மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனம். திருமுழுக்கு யோவான் போதித்துக் கொண்டிருந்தார், ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார், இயேசுவுக்கு வழிகளை ஆயத்த பண்ணி கொண்டிருந்தார். அவர் திடீரென்று கைது செய்யப்பட்டார். அதன் பிற்பாடு வசனத்தை வாசிப்போம். யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டு இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். அவர் சொன்ன வார்த்தை, காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அது அவர் செய்த முதல் பிரசங்கம் என்ன? மனம் மாறுங்க. நீங்க பழைய காலத்திலிருந்து உங்களை ஏமாற்றி கொண்டிருப்பது போல இப்பயும் ஏமாற்றிட்டு இருக்க முடியாது. கடவுளுக்கு நிறைய காணிக்கை கொடுத்து, ஒரு ஆட்டை வெட்டி, ஒரு கோழியை வெட்டி, பெரிய திருவிழா கொண்டாடி கடவுளை திருப்திப்படுத்திடலாம் அப்படின்னு உங்கள் முன்னோர்கள் உங்களை தவறுதலாக வழி நடத்தினார்களே, அல்லது அவர்களுடைய கீழ்நிலையில் இருக்கும்படி செய்தார்களே, அந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் தாண்டி மனம் மாறுங்கள், மனம் திரும்புங்கள், காலம் நிறைவேறிவிட்டது, ரட்சணியம் பக்கத்தில் வந்துவிட்டது என்று இயேசு போதிக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நீங்க சற்று யோசிக்கல. நீங்கள் செய்கிற ஆராதனை, நீங்கள் செய்கிற ஜெபங்கள், உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கு புனிதத்தை கொடுக்கிறதா? உங்களை நாளும் நாளும் ஒவ்வொரு நாளும் புனிதத்தில் வளர்க்கிறதா? நீங்கள் சாதாரண மனிதர்களை போலத்தான் யோசிக்கிறீங்களா? சாதாரண மனிதர்களை போலத்தான் நீங்கள் இருவராய் சேர்ந்து மற்றவர்களை பற்றி பேசுகிறீர்களா? சாதாரண மனிதர்களை போலத்தான் நீங்கள் பழி வாங்குகிறீர்களா? ஜெப கூட்டத்திற்கு வருவீர்கள், ஆனால் வருவதற்கு முன்பாக
எத்தனையோ பேரிடத்தில் நீங்கள் மனக்கசப்போடு வருவீர்கள். ஜப கூட்டம் முடிந்துவிட்டு போன உடனே போய் பேசுவோம். ஜபம் என்பது வேறு. அந்த ஜபம் எதற்காக? ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். கோயிலுக்கு போனா அவர் ஏதோ கோச்சிக்கு வரோம், ஆகவே ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள்னு சொல்லிவிட்டாங்களே, ஆகவே கடன் திருநாள், கடன் நம்ம போலன்னா அது பாவ சங்கீதத்தில் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படி என்று நாம் சொல்வோம். இப்பொழுது பாவ சங்கீதத்திற்கும் போவதில்லை. குருக்கள் அமர்ந்திருக்கும் பொழுது யாரும் வருவதில்லை. 1000 இருக்கிற மக்களில் 10 பேர் வருவார்கள். அந்த 10 பேர் சொல்கிற பாவ சங்கீதம் எப்படி இருக்கும்? அவர்கள் மனப்பாடமாய் சொன்ன விஷயங்களே நிஜமாகவே அவர்கள் வாழ்க்கையில் நடக்கிற குற்றங்கள், குறைகளை அவர்கள் கண்டுணர்ந்து மனஸ்தாபப்பட்டு பாவ சங்கீதம் செய்வது குறைந்து வருகிற இந்த நாளில் இயேசுவின் இதயம் உங்களோடு பேசுகிறது. உங்கள் பாவங்களை விட்டு விட்டு மனம் மாறி கர்த்தரை நம்புங்கள். மனசாட்சியை உங்களுக்கு உறுத்தி கொண்டே இருக்கிற அந்த பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புங்கள். காலம் நிறைவேறிவிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிங்களே, இந்த கடைசி நாட்களில் போர்கள் வருவதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். தேசம் எதிராய் வரும் என்பதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். பைபிள்ல சொன்ன அத்தனையும் நாம் வாழ்கிற இன்னைக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, சுனாமி தாக்கி கொண்டிருக்கிறது, கொலை நடந்து கொண்டிருக்கிறது, கற்பழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது, பெற்றோர்களை பிள்ளைகள் மதிப்பதில்லை, இரண்டாம் அழிவுக்கு, இரண்டாம் வருகைக்கு தேவையான எல்லாமே இந்த பூமி சித்தமாய் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த அழிகிற கூட்டத்தில் நானும் அழிந்து விடாதபடி, சரி சுனாமி வந்துச்சு, அந்த அழிவை பற்றி நான் சொல்லவில்லை. இரண்டாம் மரணம், நியாய தீர்ப்பு, கடவுளுடைய முன்னிலையில் நின்று நாம் தள்ளிவிடப்பட போகிறோமே, அந்த இடத்தில் நாம் இல்லாதவடு கடவுளோடு அவரோடு பரலோகத்தில் சேர்க்கப்படக்கூடிய அனுபவத்தை, அந்த பாக்கியத்தை நாம் பெறும்படி ஆண்டவரை உண்மையாகவே நாம் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So fill yourself with God or else the world will fill you. நீ கடவுளால் உன்னை நிறைத்துக் கொள்ளவில்லை என்றால் உலகம் உன்னை நிறைத்து விடும். செல்போன் பாருங்க, ஒரு ரிலாக்ஸ் கோர்ஸ். ஆனால் செல்போனையே பார்த்துட்டு ரிலாக்ஸுக்காக வெளியில ஒரு பற்றிய தலைக்கெல்லாம் மாறி போச்சு. படம் எப்போ பார்ப்பாங்க? எப்பயாவது பார்ப்பாங்க. இப்போ படமே பார்த்துட்டு எப்பயாவது வெளியில வரும். கழுத்து வலிக்குது, என் கண் பார்வை மங்கி விடுகிறது. ஆக மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நாம் வாசிப்போம். பைபிளில் ஒரு அழகிய அருமையான மகள் இருந்தார். அவள் சிறு வயதிலிருந்து எப்படி வளர்ந்தார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் வாசிப்போம். மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை 43 வாசிப்போம். சத்தமா வாசிப்போம். ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும். ஒரு நிமிஷம் இல்லை. தீய ஆவி ஒருவனிடத்தில் இருக்கிற பொழுது அந்த தீய ஆவியின் விருப்பங்களை அவன் நிறைவேற்றுகிறான். யார் தீய ஆவியினால் தன்னை நிரப்பி இருக்கிறானோ அவன் தீய ஆவி சொல்கிற விஷயங்களை செய்வான். நான் அடிக்கடி இப்பொழுது நியூஸ் பேப்பரில் பார்க்கிறேன். ஒரே நாளில் வட மாநில ஒருவரும் தமிழ்நாட்டில் ஒருவரும் நாய் கடிச்சு அந்த பல்லு பட்டு சின்ன நாய்க்குட்டி தானே என்று ட்ரீட்மெண்ட் கொடுக்காதவர்கள் திடீரென்று அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் போய் நாயை போல குறைப்பதும் அதனுடைய செய்கையெல்லாம் அப்படியே செய்து தாயும் தகப்பனும் பக்கத்திலிருந்து கதறுகிறார்கள், செத்தே போனார்கள். ஆகவே பிசாசினால் கடிக்கப்படுகிறவர்கள் பிசாசை போல மாறுவார்கள். இதை நீங்கள் இருதயத்தில் எழுதி வைக்க வேண்டும். நீங்கள் சாராயம் குடிக்க போகிற இடத்தில் கடவுள் இருக்கிறார் என்று நினைக்கிறீர்களா? அங்கே உங்களை குடிக்க வைக்கிற பிசாசு உங்களை கடிக்கிறார், விபச்சாரத்தில் கடிக்கிறார். புகையிலை விற்கிறவர்களும் சரி, புகையிலை வாங்குகிறவர்களும் சரி, ஒருவருடைய உடல் இட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு போட்டுட்டு உடல்நலத்திற்கு கேடுன்னு போட்டிருப்பாங்க. அதை போட்டு விற்கிறவங்களும் வாங்குறவங்களும் பிடிக்கிறவங்களும் பிசாசனுடைய பிடியில் இருக்கிறது. கொலை செய்கிறவரும் அப்படித்தான்.
ஒரு குடும்பத்தோடு எரிக்கிறவனும் அப்படித்தான். பிசாசினால் தூண்டப்படுகிறவர்கள் பிசாசின் கொடூர குணத்தினால் அவர்கள் அப்படி செய்வார்கள். 4 நாட்களுக்கு முன்பாக தன் எதிர் வீட்டில் இருக்கிற பெண்ணோடு சண்டை, அவளை பகைத்திருப்பதற்காக அவளுடைய மகளை, குழந்தையை கொலை செஞ்சார். கொலை செய்துவிட்டு கூட்டத்தோடு கூட்டா அவளும் சேர்ந்து அழுகிற மாதிரி. இது பேய் குணம். குடும்பத்தில் சொந்த உறவினர்களை விஷம் வைத்துக் கொள்வது பேய் குணம். பணத்தை வாங்கி வீட்டை கட்டி சௌகரியமா கல்யாணத்தை முடிச்சுட்டு நான் தரும்போதான் தருவேன், நீ என்ன பெருசா பண்ணிடுவ, என்ன ப்ரூஃப் இருக்கு நீ கேட்குறியா, அது பேய் குணம். சிங்கமோ புலியோ ஒருவர் மேல் பாயும் பொழுது அதனுடைய தாக்குதல் பலமாக இருக்கும். அவற்றுடைய கையில் இருக்கிற நகங்கள் அது எதை கீறி சாப்பிட வேண்டுமோ அந்த உயிரை பற்றி பிடித்துவிடும். அது தப்பித்துக் கொள்ள முடியாத நகங்களுக்குள் மாட்டிக்கொள்ளும். ஆகவே பிசாசுக்கு தங்களை கையளிக்கிறவர்களை அது பிசாசுக்கு பிடித்துக் கொள்ளும். உங்களுக்கு தெரியுமா, தேன் கூட்டில் எல்லா தேனீக்களையும் வழிநடத்துவது யார் தெரியுமா? ராணி தேனி. அந்த ராணி தேனி எல்லோரையும் வழி நடத்துவதனால் ஒரு நாள் அப்படி அமர்ந்து கொண்டிருந்ததாம் சாதாரண இடத்தில். என் கீழ் எத்தனை படைத்தலைவர்கள், எத்தனை ஈக்கள் நான் சொல்வதை வைத்து கட்டுகிறார். ஆனால் அந்த ராணி தேனி பின்னாடியே ஒரு ஸ்பைடர் 8 கால் பூச்சி காத்திருந்தது. இது தன்னை பற்றிய நினைவிலேயே தான் சாதித்ததை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கும் போது பின்னால் இருந்து திடீரென்று அந்த 8 கால் பூச்சி ஸ்பைடர் அதை தன் வலைக்குள் கொண்டு வந்தது. எத்தனையோ தேனீக்களை தன் அதிகாரத்திலே நடத்தி கொண்டு வந்த அந்த ராணித்தி இந்த ஸ்பைடருடைய கட்டினாலே வீழ்த்தப்பட்டது. ஆகவே நீங்கள் உங்கள் பலத்தினாலே, உங்களுடைய சாதனையினாலே, உங்களுடைய படிப்பினாலே, நீங்கள் பெற்ற டிகிரினாலே, நீங்கள் செய்கிற வேலையினாலே உங்கள் கவனம் சிதறாமல், கடவுளிடமிருந்து போகாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் கர்ஜிக்கும் சிங்கம் போல பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று சுற்றித் திரிகிறான். திடீரென்று விழுங்கி விடுவான். அவன் நகங்களில் நாம் சிக்கிக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கடவுளால் உங்களை நிறைத்துக் கொள்ளுங்கள். காலியா இருக்கிற ஒரு இடத்திலிருந்து பிசாசு நாம் ஜெப நேரத்தில் விரட்டுகிற பொழுது வெளியே போய்விடுவோம். இதுதான் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43 ஒருவனை விட்டு வெளியேறுகிற பேய் போய் வெளியில் சுற்றி அலைந்து தனக்கு ஏற்ற இடம் எதுவும் கிடைக்காததனால் தான் இருந்த இடத்திற்கே வரும். யார்கிட்ட? யார் இந்த பிசாசு பிடிச்சிருந்து ஆண்டவர் விரட்டிட்டாரோ, யார் நான் இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு நீங்க சொல்லிட்டீங்களோ, அந்த பேய் என்ன பண்ணுமா, உங்ககிட்ட இருக்கும்போது அதுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சது. பார்த்தியா, நினைச்சப்ப குடி, நினைச்சப்ப அடி, நினைச்சப்ப சண்டை, நினைச்சப்ப வெட்டுக்குத்து. உங்க குடும்பத்துல எந்த நேரத்துல என்ன நடக்கும் தெரியாது. ஆக உன்னை நடத்தின அந்த பிசாசு ஜெப நேரத்தில் உன்னை விட்டு போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கு ஜெபத்துக்கு கூப்பிடுறோம்? அப்ப பேய் பிடிச்சவங்க எல்லாம் ஆடிதான் போகணும் இல்லை. தேவ வார்த்தையை கேட்கிற பொழுது அந்த பிசாசு அவங்க விட்டு போய்விடும். அபிஷேக நேரத்தில் அந்த பிசாசு அவர்களை விட்டு போய்விடும். துதிய நேரத்தில், கம்பீர துதிய நேரத்தில் பிசாசுகள் அலறியடித்து ஓடிவிடும். அப்ப அந்த மனிதன் அப்படியே வீட்டுக்கு போயிடுறான். அந்த பேய் என்ன பண்ணுமா, எல்லா இடத்துலையும் சுத்திட்டு மறுபடியும் வந்து பார்க்குமா, அந்த வீடு சுத்தமா இருக்குது. அந்த பேய் உள்ள நுழையலான்னு பார்த்தா சுத்தமான இடத்துல பேய் வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு சுத்தமா இருக்கிற இடத்துல வராது. அப்ப ஏன் ஆண்டவர் சொல்றாரு பரிசுத்தமா இருன்னு சொல்லு? ஏன் பாவ சங்கத்தினை செய்யணும்? நீங்கள் பாவ சங்கத்தினை செய்து வருஷ கணக்கா ஆகுது, அப்போ மாச கணக்கா இருக்கு. உங்களுக்குள்ள யார் இருப்பா? ஏன் குணம் கிடைக்கல? ஏன் உங்க வீட்டுல நல்ல காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு போகுது? மந்திரவாதிகிட்ட ஓடு, தாயத்து கட்டிக்கோ, காலில் கையில கட்டிக்கோ, வீட்டுல கொண்டு வந்து பூஜை செய். அது இன்னும் மிகப்பெரிய பாவமாய் இருக்கும். சுத்தம் செய்யப்பட்ட இருதயத்திற்குள் பிசாசு வர முடியவில்லை. ஆகவே அந்த பிசாசு என்ன பண்ணுமா, நான் சொல்லவில்லை, வசனம் சொல்லுகிற 44ஆம் வசனம், அந்த பிசாசு போய்
தன்னை விட வலிமை வாய்ந்த இன்னும் 7 பேய்களை கூட்டிக் கொண்டு, 7 + 1 என்ன 8, கூட்டிக் கொண்டு வந்து அவனுக்குள் நுழையும். அப்ப சுத்தமா இருப்பது மட்டும் பத்தாது, நிரப்பிக் கொள்ள வேண்டும். ஏன் பல ஊர்களிலிருந்து வண்டி வச்சுட்டு ஜெபத்துக்கு வாங்க அல்லது ஜெபத்துக்கு போங்க, உபவாசம் இருங்க ஏன் சொல்கிறோம்? நம்மை சுத்தப்படுத்துவது மட்டுமல்ல. சில பேர் தியானத்திற்கு 1 வாரம் போவாங்க, 10 நாள் போவாங்க, 3 தியானம் அட்டன் பண்ணுவாங்க. போயிட்டு பிற்பாடு வந்த பிற்பாடு ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஏன் அப்படின்னா, அங்க போய் எதையெல்லாம் காலி பண்ணிட்டு வந்தாங்களோ இங்க வந்த உடனே மறுபடியும் அதையெல்லாம் வச்சு நிரப்பிக்கிட்டாங்க. கடவுள்கிட்ட எதெல்லாம் வாக்கு கொடுத்தாங்களோ அதெல்லாம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே மறுபடியும் பழைய சட்டை எடுத்து போட்டுக்கிட்ட மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டாங்க. அல்லது அவர்கள் காலியா ஆண்டவர் சுத்தப்படுத்திட்டாரே, வந்த உடனே அந்த காலியான பாத்திரத்தை கடவுளால் நிரப்பிக்கொள்ள வேண்டும் என்று அவன் தன் செயலை மாற்றுகிறானா? அவள் தன் செயலை மாற்றுகிறாளா? பைபிள் படிச்சு நிரப்புறாளா? துதிய கையை தட்டி பாட்டு பாடி அங்க அந்த தியானத்துல என்னத்தை சொல்லி கொடுத்தாங்களோ அப்படி நம்ம ஜெபத்துல ஜெபிப்போம், தனியா ஜெபிப்போம், துதிப்போம், ஆண்டுடைய வார்த்தையை குறிப்பெடுப்போம், ஆண்டுடைய வார்த்தையை மனப்பாடம் செய்வோம், அதிகாலையில எந்திரிப்போம், இரவு நேரம் ஜெபிச்சுட்டு படுப்போம். எதுவுமே இருக்காது. அவங்க எதுக்கு தியானத்துக்கு போனாங்க? தியானத்துக்கு போனா ஒருவேளை எனக்கு நல்லா இருக்குமோ, ஒரு திருப்தி. போயிட்டு வந்த உடனே அந்த பிசாசு என்ன பிடிச்சிருச்சான்? 8 பிசாசா அதுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. 45ஆம் வசனம் என்ன சொல்கிறது? அவனுடைய முந்தைய நிலையை விட இப்பொழுது பிந்திய நிலை மோசமாக இருக்கும். அவன் முன்னாடி விட இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. நீ ஜெபத்துக்கு போகாமே இருந்திருக்கலாம். சில நேரங்களில், ஃபாதர் எங்க வீட்டுக்கு ஜெபத்துக்கு வரீங்களா, எங்க வீட்டுக்கு ஜெபத்துக்கு வரீங்களா, ஃபாதர் எங்க வீட்டுக்கு ஜெபத்துக்கு போங்களேன், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் நிறைய இடத்துல அவங்க கேட்கறாங்கன்னு போறேன். போயிட்டு வந்த பிற்பாடு எந்த பலனும் இருப்பதில்லை. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தில் குறையா? நான் அவர்களுக்கு போதித்த வார்த்தை குறையா? அவர்களுக்கு போதித்து கவுன்சிலிங் கொடுத்ததுல குறையா? ஒருவேளை என்னிடத்தில் குறை இருக்கும் என்றால் திருத்திக் கொள்கிறேன். கடைசியில் சில நாட்களில், சில வாரங்களில் நான் கண்டுபிடிப்பேன், அவர்கள் என்னை கூப்பிடுவதற்கு முன்பாகவே ஏற்கனவே யாரெல்லாம் கூப்பிடக்கூடாதோ அவர்களெல்லாம் கூப்பிட்டு, யாரெல்லாம் சந்திக்க கூடாதோ அவர்களெல்லாம் சந்தித்து, தங்களுக்கு என்னென்னலாம் வீட்டில் வைக்கணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இவரையும் கூப்பிட்டு பார்ப்போம். அங்கே அற்புதங்களை இயேசு செய்ய முடிவதில்லை. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் யாயீர் என்கிறவர் ஒருவர் வருகிறார். தன் மகளுக்கு சுகம் வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கெஞ்சி கேட்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் வாசிப்போம் 38ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 38. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டுக்கு சென்றார், இயேசுவும் யாயீரும். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்பியதும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின், உங்ககிட்ட இருக்கிற அமளி, கதறல், கூக்குரல், புலம்புறது, ஒரு விண்ணப்பத்தை சொல்லணும், அந்த அழுகை குரல், அந்த புலம்பல் கடவுளுக்கும் விருப்பம். நம் உள்ளத்தில் தூய்மையா இல்லாமல் உதட்டினால் செபிப்பது கடவுளுக்கு தெரிகிறது. நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. நான் ஜெபத்துக்கு போனா, ஃபாதர் இந்த வீட்டுக்கு வரீங்களா, அந்த வீட்டுக்கு வரீங்களா, கூட்டு போவாங்க ஒரு அக்கா. அவங்க வீட்டுல அவங்க மகளுக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது பல நாட்கள் அவளுக்கு உடம்பு சரியில்லை. நம்ம ஜெபிக்கிறோம், எத்தனை பேர் ஜெபிக்கிறோம், ஏன் அவளுக்கு, அந்த அம்மாவுக்கு, அந்த குழந்தைக்கு சரியாகல. நேரடியாய் போய் பார்க்கிற பொழுது அவன் காலில் ஒரு கயிறு கட்டப்பட்டிருந்தது. யார் கட்டினா? அப்புறம் ஒரு தாயத்து சொல்லி இருக்கிறோம், அதுவும் வரும். இது தன் குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்கிற பயத்தில் ஒரு தாய் செய்கிற காரியம்தான்.
ஆனால் ஒரு கிறிஸ்தவர் அப்படி செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட கலாச்சாரங்கள், சம்பிரதாயங்கள், நம்பிக்கைகள் இருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் முதலில் நம்முடைய எல்லாமே மாறும். நான் எல்லாத்திலையும் இருப்பேன், ஆண்டவருக்குள்ளேயும் இருப்பேன்னா முடியாது. என்னுடைய கிரக பிரவேசத்தில் நான் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுவேன். என் பொண்ணு காது குத்துறதுக்கு நான் நேரத்தை பார்ப்பேன். திருமண ஏற்பாடு செய்யும்போது நல்ல நேரம் எப்பொழுது முகூர்த்த நேரம் என்பதை பார்ப்பேன். என் வீட்டிற்கு காணிக்கல் வைக்கும்போது அடிக்கல் நாட்டும்போது நான் பார்ப்பேன். ஒரு பொருளை வாங்கும்போது பார்ப்பேன். எந்த மாசம் பார்ப்பேன், எந்த நாள், எந்த கிழமைன்னு பார்ப்பேன். ஆகவே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இன்னும் பிறக்கவில்லையா? பிறக்கவில்லை. ஆகவே நீங்கள் கிறிஸ்துவர்கள் என்று சொல்வதற்கு அது தகுந்ததாக இல்லை. கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதவன் கிறிஸ்தவன் அல்ல என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அவனுடைய இந்த நிலை முன்னிய நிலை விட ரொம்ப மோசமா இருக்கும் என்று வசனம் சொல்கிறது. இன்னொரு வசனத்தை தியானிப்போம். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அவர்கள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறவர்கள், ஆண்டவருடைய ஆராதனை செய்கிறவர்கள், நாங்கள் பல வருஷமா ஜெப கூட்டம் போயிட்டு இருக்கிறேன்றவங்க ஒரு பெண்மணி சாதாரண ஒரு பெண்மணியை போலவே இருப்பார். அவளுக்கும் ஜெபத்திற்கு போகாதவர்களுக்கும் வித்தியாசம் இருக்காது. ஒரு மனித தன்மை உடைபடாமல் அதே புரணி பேசுவது, அதுவே பெருமை பேச்சுக்கள், பிளவுகளை கொண்டு வருவது, அதே நிலையில் இருப்பாள். அப்பொழுது மற்றவர்கள் என்ன பார்ப்பாங்க? கோயிலுக்கு போகாத நானும் இப்படிதான் இருக்கேன், வாரம் கோயிலுக்கு போற இவங்களும் இப்படிதான் இருக்காங்க, அப்புறம் நான் ஏன் கோயிலுக்கு போகணும் என்று சில குடும்பங்களில் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ உறவுகளோ கோவிலுக்கு போகாமல் இருப்பதற்கு காரணம் யாரு? சீர்கெட்டு போயிருக்கிற ஜெபிக்கிறவர்கள் என்கிற போர்வையில் தங்களை ஏமாற்றிக் கொள்கிறவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மகதலேன் மரியாளிடமிருந்து 7 பேய்களை விரட்டினார் என்று வேதம் சொல்கிறது. சில குறிப்புகளை நான் சொல்லும்பொழுது உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் பைபிள் அதை தேடி கண்டுபிடிக்க. ஆவியானவர் சொல்கிறபடி நான் போதித்துக் கொண்டிருக்கேன். மகதலேன் மரியாளிடத்திலிருந்து ஆண்டவர் 7 பேய்களை விரட்டினார். அந்த 7 பேய்கள் இருந்த வரைக்கும் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் என்று, அந்த 7 பேய்கள் விரட்டப்பட்ட பிற்பாடு அவர் இயேசுவை எவ்வளவாய் அன்பு செய்தார், எவ்வளவு நெருக்கமாய் பின்பற்றினார், எவ்வளவு தூய்மையாய் இருந்தார், சிலுவை அடியில் நின்றார், உயிர்த்த காட்சி அவருக்கு வழங்கப்பட்டது. அப்போஸ்தலர்களுக்கே அப்போஸ்தலராக உயிர்த்த செய்தி அறிவிக்க ஆண்டவர் அவரை அனுப்பினார் என்று சரித்திரம் எல்லாமே மாறுது. அது உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள், மகிழ்ச்சியை நிரப்பிக் கொள்ளுங்கள், சமாதானத்தை நிரப்பிக் கொள்ளுங்கள், தன்னம்பிக்கையால் நிரப்பிக் கொள்ளுங்கள், நன்னயத்தால் நிரப்பிக் கொள்ளுங்கள், மன அமைதியால் நிரப்பிக் கொள்ளுங்கள், தாழ்ச்சியினால் உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். எதனால் உங்களை நிரப்பிக் கொள்கிறீர்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். இல்லாததை இருப்பது போல எப்படி காட்டிக்கொள்ள முடியும்? கொஞ்ச நாள் நடிக்கலாம், பிற்பாடு சாயம் வெளுத்துவிடும். ஒரு நாள் ஒரு கன்னியாஸ்திரிக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். ஏராளமான மக்கள், தாகம் தாகம் தாகம். அப்போ ஒரு போதகர் என்ன பண்றாரா, ஒரே ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து, கவலைப்படாதீங்க, எல்லா தாகத்தையும் நான் தீர்ப்பேன்றார். அந்த கனவினுடைய பொருள் என்ன? அந்த ஒரு பழத்தை கொண்டு அத்தனை பேருடைய தாகத்தை தீர்க்க முடியாது. ஆகவே அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவு. ஆகவே நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ள முடியாது. எத்தனை நாளைக்கு நாம் சொல்லிக் கொண்டு இருக்க முடியும்? ஐ ஹாவ் கிரைஸ்ட் இன் மீ, ஐ ஹாவ் கிரைஸ்ட் இன் மீ. எனக்குள் இயேசு இருக்கிறார், எனக்குள் இயேசு இருக்கிறார். உனக்குள் இயேசு இருக்கிறதை செயலில் நாம் பார்க்க முடியவில்லை.
மரபதனுடைய கனியால் அறியப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை அன்புக்குரிய பிள்ளைகளே, 7 தலையான பாவங்கள் இருக்கின்றது. இந்த பிசாசு போய் 7 வலிமையுடைய பேய்களை கொண்டு வரும் என்று சொன்னதே, அந்த 7 பேய்களை நாம் இப்படி உருவகப்படுத்திக் கொள்ளலாம். அது என்னவென்றால் அகங்கார். முதல் பேய் அகங்கார். நிறைய நேரத்தில் பாவம் அப்படின்னோடனே நம்ம காம பாவத்தை பற்றி தான் நினைப்போம், அதை பற்றி தான் பேசுவோம். அதை யாராவது செஞ்சுட்டாங்க அதை பெரிய இஷ்யூவா உலகமும் பேசுகிறது. ஆனால் கடவுளை காயப்படுத்துகிற பெரிய பாவம் சிறிய பாவம் என்று எதுவும் இல்லை, எல்லாமே பெரிய பாவம் தான். அவற்றில் ஒன்று முதலில் அகங்கார், இரண்டாவது கோபம், மூன்றாவது பேராசை, நான்காவது போஜன பிரியம், ஐந்தாவது காமம், ஆறாவது சோம்பல்தனம், ஏழாவது கஞ்சத்தனம். இதுதான் 7 தலையான பாவங்கள். இன்றைய தலைமுறையினிடத்தில் நம்ம இதை போய் கேட்டா அவங்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு தெரியாது. எப்பொழுது ஒரு குடும்பத்திற்கு ஒரு பிள்ளை என்று நாம் சுருக்கி விட்டோமோ எல்லாமே சுருங்கி விட்டது. 5 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் இருக்கும்போது உட்கார வச்சு சமைச்சதை எல்லார்ட்டையும் சேர்த்து கொடுப்போம், பகிர்ந்து உண்போம். அந்த நேரத்தில் சிலர் தியாகம் என்பதை கற்றுக்கொள்வார். இப்போ ஒரே குழந்தை என்பதனால எல்லாம் எனது, எல்லாம் எனக்கு, எல்லாம் என்னுடையது. கொஞ்சம் வளர்ந்த உடனே எனக்கு தாய் தந்தையும் அவசியம் இல்லை, நான் தனியா இருந்துக்கு, ஐ நோ எவ்ரிதிங் அப்படின்னு வந்துடலாம். இந்த 7 தலையான பாவங்கள் திருச்சபை நமக்கு தொடக்கத்திலிருந்தே போதிக்கிறது. உங்ககிட்ட அகங்காரம் இல்லையான்னு பாருங்களேன், நம்ம கிட்டன்னு சொல்லிக்கோ. என்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டா சிரிச்சுக்குவேன், உள்ளுக்குள்ள என்ன பிளான் பண்ண தெரியுமா? என்ன பிளான் பண்ணுவேன்? எவ்வளவு ஜெபத்தில் இருந்தாலும் அந்த அகங்காரம் தூண்டி எழுப்பப்படும் பொழுது அது பாம்பை போல விஷத்தை காக்கும், விஷத்தை காக்கும். இந்த எதிர் வீட்டில் இருக்கிற குழந்தைய சாகடிச்சாங்க, அந்த பெண்ணை கேட்குறாங்க, நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க. நெருப்பு வச்சு கொளுத்திட்டு அது கடைசியா வாக்குமூலம் கொடுக்குறாங்க. வெளியே உட்காந்துருக்கா வந்தாங்கன்னா கை கால காட்டி வாய காட்டி கெரசின் ஊத்தினா யாருமா பேரெல்லாம் சொல்றான். அகங்காரம். கோபம் உங்ககிட்ட இல்லையா? அந்த கோபம் ஒரு சைக்கிள் போற திடீர்னு ஏத்திட்டான் அப்படி, அது கோபம் இல்லை. இந்த கோபம் என்பது என்ன? பழிவாங்க துடிக்கிற கோபம், பல மாதங்களாக பேசாமல் இருக்கிற கோபம். முக்கியமா ஜெபத்தில் இருக்கிறவங்க என்ன தெரியுமா, ரொம்ப ரொம்ப வளர்ந்துட்டாங்க. நான் ஜெபத்தில் இருக்கிறேன், அபிஷேகத்தில் இருக்கிறேன், நான் தவறு இழைக்க மாட்டேன், அவங்க தான் தவறு இழைக்கிறாங்க, தேவைப்பட்டு அவங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அகங்காரத்தோடு கூடிய கோபம். அடுத்தது பேராசை. எல்லாம் எனக்கு, எல்லாம் என்னை புகழணும், எல்லாம் என்னதான் பார்க்கணும். இந்த குடும்பத்தை யார் நடத்துறேன்? எல்லாம் நான் தான் நடத்துறேன், வீட்டுக்காரர் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த கேஸ் யார் கண்டுபிடிச்சா? கண்டுபிடிச்சது யாரோ டிஐஜி, அவர் பேர் போட்டுக்குவாங்க. ஆகவே அடுத்தது கிளட்டனி, போஜன பிரியம். நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணங்கள் உருவாக்கப்படுகின்றன இந்த 5 புலன்கள் வழியாக நாம் சாப்பிடுகிறோம். கண்ணு சாப்பிடுது காட்சிகளை, செவிகள் வார்த்தைகளை சாப்பிடுகின்றன, நாக்கு எதையோ பேசி அதை சாப்பிடுகிறது, உணர்வுகள் அப்படித்தான். ஆகவே வெறும் வயிற்ற நீ வந்து உபவாசம் இருக்க, நான் எது சாப்பிட மாட்டேன், எது சாப்பிட மாட்டேன், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவீங்க. இதெல்லாம் ஈஸியா விட்டுருவோம். ஆனால் இந்த 5 புலன்களால் நீங்கள் சேகரிக்கிற நான்வெஜ்ஜஸ் அருவருப்புக்குரியவைகள். இந்த போஜன பிரியம் தான் நம்மை அடுத்தது லஸ்டுக்கு கொண்டு செல்கிறது. லஸ்ட் என்றால் காமம். எல்லோரையும் காமத்தோடு பார்ப்பது. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, பெரியப்பா, பெரியம்மா எதுவும் எனக்கு தோன்றுவதில்லை. ஆனால் என் சிந்தனை காமத்தால் நிறைந்திருக்கிறது. 6வது
மிக மிக மோசமான பாவம் லேசினஸ். கடவுள் வெறுக்கிற பாவங்களில் 6வது சோம்பேறித்தனம். பிறகு பார்ப்போம், பிறகு பார்ப்போம், பிறகு பார்ப்போம். கொடுக்கப்பட்ட தாளத்தை மூடி வைத்துவிட்டு எஜமானர் வருகிற வரைக்கும் அதை பத்திரமாய் வைக்கிறது திருப்பி கொடுத்த சோம்பேறி. உழைக்காதவன் உண்ணலாக. ஜீசஸ் ஒர்க்ட். அவர் சொல்றார், என் தந்தை பணி செய்கிறார், நானும் பணி செய்கிறேன். கடவுளே பணி செய்யும்போது நாம் சோர்ந்து இருப்பது. மனைவி சம்பாதிச்சு போட்டிருப்பா, வீட்டுக்காரர் குடிச்சிட்டு படுத்துருப்பா. 7வது சிரிஞ்சின்னு சொல்லுவாங்க, கஞ்சத்தனம். யாருக்கும் உதவி செய்யாமல் கையை க்ளோஸ் பண்ணிக்க, க்ளோஸ்டு ஹார்ட், க்ளோஸ்டு மைண்ட். யாருக்கு எதையும் கொடுக்க மாட்டாங்க, ஆனா எல்லாருக்கிட்ட வந்து வாங்கிக்கணும்னு நினைப்பாங்க. யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இந்த சாப்பிட்ட கையில காக்கா ஓட்ட முடியாது. அந்த சாப்பாடு போய் விழுந்துச்சா காக்கா சாப்பிட்டோம். ஆகவே ரசத்துல இருக்கிற மிளகாய் எடுத்து அதை அரைச்சி துவையலுக்கு அடுத்த நாளைக்கு பயன்படுத்துவாங்க. இருக்கலாம் அறிவுடையவர்களா. ஆனால் கஞ்சத்தனம் என்பது எப்பொழுது உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் பிறருக்கு உதவவில்லையோ, அல்லது பிறருக்கு உன் வழியாக செல்ல வேண்டிய ஆசீர்வாதம் உன்னிலேயே தங்கி விடுகிறதோ, அது கஞ்சத்தனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் எதனால் உங்களை நிரப்பிக் கொள்கிறீர்களோ அதுவாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அப்போ இப்போ நீங்க பதில் சொல்லுங்க. அகங்காரத்திற்கு எதிரான புண்ணியம் எது? அகங்காரத்துக்கு எதிரான புண்ணியம் எது? என்னப்பா? பிரைடுக்கு எதிரான புண்ணியம் எது? அகங்காரத்துக்கு எதிரான புண்ணியம் தாழ்ச்சி. சிலுவையில் தன்னை தாழ்த்தினார். இப்ப இதே தெரியலன்னா எப்படி ஃபாலோ பண்ணிருப்பீங்க? அப்ப தாழ்ச்சி. எப்படி தாழ்ச்சி அப்படி தெரியுமா? சில பேர் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நான் பார்ப்பேன், எஸ்ஐ முன்னாடி தாழ்ச்சியா வெளியே அவன் மொண்டை கண்ணி அப்படின்னு திட்டுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தை கடக்கிற வரைக்கும், அல்லது திருமணம் நடக்கிற வரைக்கும், நம் வேலையை பெறுகிற வரைக்கும், நமக்கு சர்டிபிகேட் கிடைக்கிற வரைக்கும், நாம் எதிர்பார்த்ததை கிடைக்கிற வரைக்கும் நாம் தாழ்ச்சி உள்ளவர்களை போல நடிப்போம். நேற்றுக்கு ஒரு ஃபாதர் ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிறார். ஃபாதர், என் கூட என்னுடைய ஜூனியர் இருந்தாங்க, நான் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர், எல்லாத்தையும் பார்த்துக்குவேன். 1 வருஷம் அமைதியாக இருந்தார். இந்த வருஷம் அவரை அட்மினிஸ்ட்ரேட்டராக போட்டுருக்காங்க, காசு எல்லாத்துக்கும் இன்சார்ஜ். என்னாச்சு தெரியுங்களா? அவர் என்னை கேள்வி கேட்கிறார், இதை நீ செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, என்கிட்ட சொல்லிதான் செய்யணும். அப்பதான் அவர் நினைச்சாராம், 1 வருஷமாக என்னை அன்பு செய்வது போல், எனக்கு பணிந்திருப்பது போல் அவர் சொன்னது எல்லாம் நடிப்பு. சுயரூபம் என்பது வேறு. உண்ட வீட்டுக்கு 2 செய்கிற குணம். அடுத்தது, கோபத்திற்கு எதிரானது என்ன? கோபத்திற்கு எதிரானது பொறுமை. கோபப்படுகிற நேரங்கள் எல்லாம் நாம் பொறுமையாக இருக்க ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொறுமையாக இருந்து விட்டால் எத்தனையோ பிரச்சனைகளை நீங்கள் தகர்த்திருக்கலாம், தடுத்திருக்கலாம். கொலைகளை தடுத்திருக்கலாம், பிரிவுகளை தடுத்திருக்கலாம், குடும்பங்கள் உடைந்து போவதை தடுத்திருக்கலாம், எத்தனையோ கெட்டவர்களை தடுத்திருக்கலாம். 3வது, பேராசைக்கு எதிர் புண்ணியம் என்ன? பேராசைக்கு விட்டு கொடுத்தார். விட்டு கொடுத்தார். நீங்களும் ஷேர், இது எனக்குன்னு இல்லாம விட்டு கொடுத்தார். சரி, நீங்க இன்னைக்கு பாடுங்க, இன்னைக்கு நீங்க செல்லுங்க, இன்னைக்கு நீங்க இதை செய்யுங்க. நான் போன முறை இதை பார்த்துட்டேன், நீங்க பாருங்க, இந்த ஆடை எனக்கு போதும், இவங்களுக்கு கொடுங்க. பேராசையை ரத்து செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் கடவுள் சந்தர்ப்பம் கொடுப்பார். சிக்கன் ஃப்ரை இருக்குது, 4 பேர் இருக்கும், 3 பீஸ் தான் இருக்கு, என்ன பண்ணலாம்? பேராசை உள்ளவர்கள் 2 எனக்கு வேணும், நீங்க பொரியல் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப பேராசையை அடக்குவதற்கு நமக்கு சந்தர்ப்பம் வரும்பொழுதெல்லாம் விட்டு கொடுத்தல். அப்ப அதை நாம் ரத்து செய்ய முடியும். அடுத்தது காமம். காமத்திற்கு எதிரான புண்ணியம் பரிசுத்தம். இதை பற்றி அதிகமாய் நாம் பேசியிருக்கிறோம். நம் கண்களின், நம்முடைய உடலின் உறுப்புகளின், புலன்களின் ஆசைகளை நிறைவேற்ற துடிப்பதற்காக அதையெல்லாம் அடக்கி கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்து தூய பலியாக நம்முடைய உடலை ஒப்புக் கொடுப்பது பரிசுத்தம். 6வது, சோம்பேறித்தனம். அதற்கு எதிரான புண்ணியம் சுறுசுறுப்பு. நான் இல்லை, நான் ரொம்ப ஸ்லோ தான்,
சில பேர் பேச்சிலையும் ஸ்லோவாக இருப்பாங்க, செயலிலையும் ஸ்லோவாக இருப்பாங்க, சிந்திப்பதிலையும் ஸ்லோவாக இருப்பாங்க. அவங்க ஸ்லோ தான். ஆனால் வேதம் சொல்கிறது நிதானம் என்பது வேறு, சோம்பல் என்பது வேறு. நிதானம் என்பது ஞானிகளிடத்தில் காணப்படும், சோம்பல் என்பது அழிக்குரியவர்களிடத்தில் காணப்படும். ஆகவே சுறுசுறுப்பா ஒரு வேலை செஞ்சா சுறுசுறுப்பா, ஒரு கேள்வி கேட்டா பதில சுறுசுறுப்பா நீங்க சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு IAS ஒரு கேள்வி கேட்டார். இன்றைக்கு முக்கியமாக நடக்கிற விஷயங்கள் வரலாற்று புஸ்தகத்தில் எது எழுதப்படும் என்று சொன்ன பொழுது உடனே ஒரு அம்மா டக்கான் பதில் சொல்லாம, can I take 2 seconds? அவர் சொன்னார், இந்த காசா இஸ்ரேல் அந்த யுத்தம் எழுதப்படும், கொரோனா அதை பற்றிய காரியங்கள் எழுதப்படும். அவர்கள் சொன்னார், கரெக்ட். உலகம் முழுவதும் ரீச் ஆகிற எந்த காரியமோ அது வரலாற்றில் இந்த காலத்தில் இப்படி நடந்தது என்று எழுதப்படும். நிதானம் என்பது வேறு, சோம்பல் என்பது வேறு. சோம்பல் என்பது பிசாசின் குணம். நல்லா முன்னாடி கிளட்டட் இருக்கு இல்லையா, நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கும், சாப்பிட்டுட்டு தூங்கும், தூங்கிட்டு சாப்பிடும். கடைசியாக என்னது? சிரிஞ்சி கஞ்சத்தனம். அதுக்கு தாராள குணம். நான் 7 பேய்களை பற்றியும் 7 புண்ணியங்களை பற்றியும் சொல்லியிருக்கிறேன். அதுவே இந்த செய்தியை கேட்கிறவங்க இப்படி கேட்டு இப்படி விட்டுட்டீங்கன்னா அதுவே ஒரு பேய், சோம்பேறித்தனம். சுறுசுறுப்பு என்னன்னா, புதிய செய்தி வருது, ஃபாதர் இப்படி சொல்லி கொடுக்குறாங்களே, எழுதிக்கோன்னு எழுதுவாங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல நமக்கும் பயன்படும், மற்றவர்களுக்கு பயன்படுமே, சொல்லி தரலாமே. நான் எழுதியிருக்கிற ஒவ்வொரு பேப்பரும் ஃபாதர் கிறிஸ்துராஜ் சொல்லும் போது நான் எடுத்த நோட்ஸ், இப்பொழுது எனக்கு இருக்கிற அனுபவத்தில் அதை நான் விவரித்து சொல்லிக் கொண்டிருக்கேன். ஆகவே நீங்கள் இதை எழுதி வையுங்கள், அறிவுடையவர்களாக இருங்கள், ஞானமுடையவர்களாக இருங்கள். உங்களை இப்பொழுதே நிரப்பிக் கொள்ளுங்கள். அப்புறம் நிரப்ப முடியாது, இப்பொழுதே நிரப்புங்க. அப்புறம் நிரப்பலாம்னா இடையில வேறு ஒன்று நிரப்பிவிடும், நீங்கள் அதை போல வாழ்ந்து விடுவீர்கள். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நிரப்பும்படி, நம்மில் இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நம்மிடத்திலிருந்து அவர் எடுத்து அவர் மாற்றுவாரா? அவர் மாற்றுவாரா? எடுத்து மாற்றும் என்று நாம் ஜெபிப்போமே. அவர் எடுத்து மாற்றுவாரா? then what is the role of you? what is the duty of you? உன்னுடைய கடமை என்ன? நீ தான் சுத்தப்படுத்தணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சக்கையை சுத்தப்படுத்துறது போல வாங்காண்டவரே, இப்படி பிரச்சனை இருந்துச்சுன்னா இதெல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன், சுத்தமாக்குங்கள். இயேசுவை நிரப்புவார். புண்ணியங்களால் நீங்கள் நிறைவீர்கள். உங்கள் இருதயம் இந்த 7 புண்ணியங்களால் நிறைந்திருக்கும் என்றால் நீங்கள் எப்பொழுதும் எங்கு சென்றாலும் நன்மை செய்தவர்களாக சுற்றித் திரிவீர்கள். பரிசுத்தாவிகளோடு இருப்பார். அனைவரும் முழங்கால் படியிட்டு நம் ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து செபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த சத்தியத்திற்காக நன்றி. நற்கருணையுடைய இயேசுவின் இதயத்தில் இருந்து ஒருவன் தன்னை எப்படி நிறைத்துக் கொள்ள வேண்டும், எதனால் நிறைத்துக் கொள்ள வேண்டும், நிறைக்காவிட்டால் என்னவாகும், ஒருவன் தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்த பிற்பாடு நிறைத்துக் கொள்ளாவிட்டால் 7 பேய்கள் 8 பேய்களாய் உள்ளே நுழையும். அந்த 7 பேய்கள் என்ன, 7 பாவங்கள் என்ன என்று விவரித்தீர். 7 புண்ணியங்களை குறித்தும் விவரித்தீர். ஆண்டவரே, இந்த செய்தியை நான் மறந்து விடாதபடி என் இதய பலகிலே உம்முடைய இரத்தத்தினால் நெருப்பினாலே எழுதியருளும். என் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நான் இந்த 7 தலையான புண்ணியங்களை கடைபிடிக்கவும், 7 தலையான பாவம் எனக்குள் வராதபடி விழிப்பாய் இருந்து அவற்றை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமையை ஆற்றி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். மாண்புயரிவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும்
வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானினின்றும் மக்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமேல் நாம் தன்னிடத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை தம் ஞானத்தினாலும் புண்ணியங்களாலும் நிரப்பி வழிநடத்துவாராக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசை